பிணையினுடைய நகல் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் காவல்துறை முறையான முறையில் எங்களுக்கு பதிலும் தரவில்லை, அந்த காப்பியும் தரவில்லை. இதையெல்லாம் நீதிமன்றத்தில் வைக்கிற போது தான் அது தள்ளி போடப்பட்டது. இதற்கிடையில் அந்த ஷர்மிளாவுக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சல், தன்னுடைய கனவு, ஒரு பக்கத்தில் காதல் கணவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான், தனக்கு பாதுகாப்பில்லை, காவல்துறை முறையான புலனாய்வு கிடையாது, இதையெல்லாம் அவர் தெரிவித்து கடிதமே எழுதியிருக்கிறார். இப்படி இருந்தும் கூட அவருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் இருந்த காரணத்தினால் திடீரென்று எங்களுக்கே ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அதற்குரிய பாதுகாப்பை தர வேண்டும் என்று தொடர்ந்து சொல்கின்றோம். பெண்களுக்கான கூட்டத்தில் கூட அவரை கொண்டு போய் நிற்க வைத்து அவருக்கு ஆறுதல் கூறுகின்றோம். அப்படி இருந்தும் கூட குளிக்கப் போகிறேன் என்று சொல்லி போய்விட்டு அவர் தற்கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார். அன்றைக்கு அவர் தப்பித்து விட்டார். ஆனாலும் கூட அவருடைய உடலில் ஏற்பட்டக்கூடிய காயங்கள், கழுத்தில் ஏற்பட்டக்கூடிய அழுத்தமான காயங்கள், அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளித்தும் கூட அவரையும் இன்றைக்கு மறைத்து விட்டார். இது என்ன கொடுமை என்றால், நம்முடைய மாநகராட்சிக்கு உட்பட்டிருக்கிற பகுதி அது, சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இது. இந்த தலைநகரிலேயே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி ஒரு சமூக நீதிக்கான ஆட்சி ஆக இருக்கிறது என்பதை சந்தேகமில்லை. மத்திய அரசோடு போரிடுகிற போது நமக்காக போராடுகிறார்கள். ஆனால் இந்த சட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடக்கக்கூடிய சாதி ஆணவ கொலைகள், அது சங்கர் கௌசல்யா ஆகட்டும், திவ்யா இளவரசன் ஆகட்டும், அல்லது கண்ணகி முருகேசன் வழக்காகட்டும், அல்லது நான் நடத்திய கோகுல்ராஜ் வழக்காகட்டும், தொடர்ந்து தமிழ்நாட்டில் பார்க்கின்றோம் ஆணவ கொலைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தேசிய குற்ற ஆவண காப்பகத்தில் கூட அந்த அறிக்கையை பார்க்கிற போது தமிழ்நாடு 3ஆம் இடத்தில் இருக்கிறது இந்த ஆணவ கொலைகளே. இதற்கென்று தனிச்சட்டம் வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். 2012ஆம் ஆண்டு இதற்கான ஒரு மசோதா தயாரிக்கப்பட்டு ராஜ்யசபையில் அன்றைக்கு அதற்கு சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து அதை செயல்படுத்த முடியவில்லை. இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் கேட்பதெல்லாம் தனியாக இருக்கிறதில்லை. 2015ஆம் ஆண்டு இந்த சட்டம் திருத்தப்பட்டு சாப்டர் 4A இதில் தெளிவாக சொல்கிறார்கள், the rights of the victims and witnesses it shall be the duty and responsibility of the state to make arrangements for the protection of victims, their dependents and witnesses against any kind of intimidation or coercion or inducement or violence or threats of violence என்று தனியாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த சாப்டரை பொறுத்தவரை திருமணம் நடந்தாலே மனு கொடுத்து அவருக்கு பாதுகாப்பு தேவையில்லை. இட்ஸ் எ டியூட்டி ஆன் த பார்ட் ஆஃப் த ஸ்டேட் என்ற வார்த்தை இருக்கிறது. அவர் தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் 2006ஆம் ஆண்டு ராதா சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி என்ற வழக்கிலேயும், அதற்கு பின்னால் சக்தி வாகினி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய 2018 வழக்கிலேயும் இதற்கான கைட்லைன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் திலீப் குமார் வழக்கில் ராமசுப்ரமணியம் அவர்கள் மதுரை பெஞ்ச் இருக்கிற போது இதற்கான ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தார்கள். ஆனால் இத்தனை இருந்தும் கூட தமிழ்நாட்டில் இதற்காக தனி ஆணையம் போடப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னால் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் ஆதிவாசிகளுக்கான ஒரு ஆணையம் நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த ஆணையத்தில் ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய நீதிபதி சிவகுமார், குமாரதேவன், புனித் பாண்டியன் போட்டிருக்கக்கூடியெல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆணையம் பல்லில்லாத ஆணையமாக இருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை அந்த ஆணையத்தின் சார்பில் போய் திரு மதிப்புக்குரிய நீதிநாயகர் சிவகுமார் அவர்கள் பார்த்துவிட்டு வந்திருக்கிறார். ஆனால் அதற்கு பின்னாலும் கூட இங்கே இருக்கிற காவல்துறை முறையான உடை கெடுக்கவில்லை. ஆகவே இன்றைக்கு பாதிக்கப்பட்டவருடைய தரப்பில் நாம் கேட்பதெல்லாம், இந்த வழக்கை பள்ளிக்கரணை காவல் நிலையத்திலிருந்து மாற்றி சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த பெண்ணுடைய உடற்கூறாய்வு செய்கிற போதே இந்த கோரிக்கைக்காக மக்கள் போராடினார்கள். அப்போது இதே காவல்துறை அங்கே வாக்குறுதி கொடுத்தது, இந்த வழக்கை நாங்கள் சிபிசிஐடிக்கு மாற்றி விடுகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஏறக்குறைய பல நாட்கள் கடந்து விட்டது, தேர்தல் முடிந்து விட்டது. இன்றைக்கு வரைக்கும் அதற்கான எந்த பதிலையும் காணோம். நேற்று நாங்கள் இதற்காக ஆணையத்திற்கு போய் ஓய்வு பெற்றிருக்கிற நீதிபதி அவர்கள் அந்த ஆணையத்திலிருந்து பொறுப்பு விடுவிக்கப்படுகிறார். அவருக்கு வயது 70 ஆகிற காரணத்தினால் அவரையும் புனித பாண்டியன் அவர்களையும் குமாரதேவனையும் சந்தித்து இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மட்டுமல்ல, இது சிபிஐக்கு மாற்ற வேண்டிய வழக்காக இப்பொழுது இருக்கிறது. என்னென்னு கேட்டால், அந்த பக்கம் ஆதிக்க சாதியை சார்ந்திருக்கிற குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அத்தனை பேருமே ஆதிக்க சாதி மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த சட்டம் இன்றைக்கு நீர்த்து போவதற்கே காரணம் இந்த காவல்துறையும் இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளும் தான். ஆகவே தான் இந்த வழக்கை பொறுத்தவரை நான் பல வழக்குகளை நடத்தி கொண்டிருக்கிறவன். தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலும் பார்க்கிறோம், ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்தால், ஒரு தலித்தலாளரும் காதல் திருமணம் செய்தால் அதை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையை பிரித்து வைக்கிறதை தான் உச்சநீதிமன்றம் சுட்டி காண்பிக்கிறது. இந்த வழக்கிலும் அது நடந்திருக்கிறது. தேசிய ஆணையத்திலிருந்து பேசியிருக்கிறார்கள். இப்போது நாம் கேட்பதெல்லாம் சிபிசிஐடி மாற்றினால் கூட நியாயம் கிடைக்குமா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த வழக்கை சிபிஐக்கே மாற்ற வேண்டும் என்ற நிலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆகவே தான் நேற்று பேசுகிற போது சிபிசிஐடிக்கு உரிய முறையில் மாற்றி ஒரு
ஒரு பாரபட்சமற்று இருக்க முடிய முறையில் ஒரு புலனாய்வு அதிகாரி போட வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அப்படி பாரபட்சம் இல்லாமல் புலனாய்வு செய்யக்கூடிய அதிகாரி போடப்படாவிட்டால் சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும். என்று கேட்டால் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், இந்த சட்டத்தின் பிரகாரம் 60 நாட்களில் புலனாய்வு முடித்து சார்ஜ் ஷீட் போடப்பட வேண்டும். விசாரணை கூட சார்ஜ் ஷீட் போடப்பட்ட பின்னால் 60 நாட்களுக்குள் முடிக்க வேண்டும். இந்த ஸ்பீடி ட்ரையல் ஆர்டிகல் 21 பிரகாரம் இதில் சட்டத்தில் இருக்கிறது. இன்றைக்கு சாதாரணமாக ஒரு கொலை வழக்கு என்று சொன்னால் 90 நாட்களுக்குள் சார்ஜ் ஷீட் போடப்படவிட்டால் தானாகவே வெளிவந்து விடுவார்கள். இப்போது ஏறக்குறைய 24/2/2024 பர்வீன் கொல்லப்பட்ட நாள் அது. அதற்கு பின்னால் இப்போ ஏறக்குறைய 24ஆம் தேதி வந்தால் 3 மாதம் முடிந்துவிடும், தானாக வெளிவந்து விடுவார். இதுவரைக்கும் இதில் விசாரணையே தொடங்கப்படவில்லை. ஆகவே 164 வாக்குமூலம் பெறப்பட்ட பின்னாலும் ஒரு முறையான புலன் விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை. இதில் இருக்கிற உண்மை குற்றவாளிகள் பல பேர் கைது செய்யப்படவில்லை. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கிற பல பேர் பின்னணி இருக்கிற காரணத்தினால் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி ஒரு இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி என்ற முறையில் போடப்படாவிட்டால் இதனை சிபிஐக்கு மாற்றுவதாக அந்த குற்றச்சாட்டு பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதுவும் சென்னை நகரத்துக்கு ஒட்டி இருக்கிற பகுதியில் பெரியார் திடலில் போய் திருமணம் செய்துவிட்டு முறைப்படி பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் இப்படி ஒரு மெத்தனம் காண்பிப்பது என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதைத் தொடர்ந்து தீவட்டிப்பட்டி, சத்தியமங்கலம், எரங்காட்டு வலசு, அதேமாதிரி இங்கே ஐஸ்வர்யா பல்லடத்தை சார்ந்திருக்கிறவர், தொடர்ந்து பார்க்கிறோம் ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சாதி ஆணவ கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு சொன்னால் சிறப்பு சட்டம் வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக காவல்துறை சென்சிட்டைஸ் பண்ணப்பட வேண்டும். இந்த சட்டம் ஆர்டிகல் 14 ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா என்பதும், ஆர்டிகல் 17 படி அன்டச்சபிலிட்டி ஹஸ் பீன் இராடிகேட்டட், தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது. சில 75 ஆண்டுகளுக்கு முன்னால் கொண்டு போகிற ஒன்று 89ஆம் ஆண்டு சட்டம் இருக்கிறது. இத்தனை இருந்தும் கூட இந்த நகர்ப்புறத்தில் மாநகராட்சி பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு வன்முறை கொலையும் அதை ஒட்டி அந்த பெண் தானாக சாகவில்லை. the continuous harassment that amounts to abetment to commit suicide. ஆகவே அதுவும் 306 ஐபிஎஸ்ல வரணும் என்ற முறையில் இந்த 2 வழக்குகளையும் சேர்த்து விசாரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். ஊடகம் தான் இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரே இன்றைக்கு பாதுகாப்பு. இந்த ஊடகத்தின் மூலமாக தான் உண்மைகள் கொண்டு வர முடியும். ஆகவே தான் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், இந்த வழக்கில் நாங்கள் நீதிமன்றத்திலேயும் போராட வேண்டியிருக்கிறது. என்று கேட்டால் இந்த சட்டத்துடைய உண்மையான ஆன்மாவை பல பேர் இன்றைக்கு வரைக்கும் அறிந்திருக்கவில்லை. பல்லாவரம் வழக்கிலே பார்த்தோம், ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் மருமகனுடைய வழக்கிலே பார்த்தோம். ஒரு பெண் கல்வி கற்பதற்காக வேறு வழியின்றி போகிறாருங்க. அவர்கள் பார்த்து இன்றைக்கு என்ன கேட்டால் அது நாங்கள் திரடாவிட்டால் அந்த வழக்கு நீர்த்து போயிருக்கும் இன்றைக்கு. ஆகவே இந்த ஒரு கொடூரமான ஆணவ சாதி படுகொலைக்கு எதிராக ஊடகங்கள் இன்றைக்கு எங்கள் கொள்கெடுக்க வேண்டும் என்று கேட்டால் கோகுல்ராஜ் வழக்கிலே வெற்றி பெற்றதற்கு அடிப்படையே புதிய தலைமுறையுடைய ஊடகவியலாளர் அவருடைய பேட்டி தான் உண்மையை கொண்டு வருவதற்கு நான் நீதிமன்றத்திலே எனக்கு உதவியது. என்று கேட்டால் சுவாதி என்ற ஒரே ஒரு சாட்சி, கண்ணுற்ற சாட்சி, அவருடைய பள்ளி தோழி, அவருடைய கல்லூரி தோழி, அவரை இந்த வழக்கு விசாரணைக்கான அத்தனை உதவி செய்துவிட்டு 166 வாக்குமூலம் கொடுத்து விட்டு அவர் தாயார் சித்ராவுக்கு போகும்போது தகவல் கொடுத்து விட்டு பின்னாளில் விசாரணைக்கு வருகிற போது அவர் மாறிவிட்டார். ஆகவே அன்றைக்கு இந்த சரியான முறையில் ஒரு மருத்துவர், ராமச்சந்திர மருத்துவர் பாலச்சந்திரனுடைய அந்த உடற்கூறாய்வும் அதேபோல் சிசிடிவியுடைய ஃபூட்டேஜும் புலனாய்வு துறையில் ஊடகவியலாளர் கருத்தையாளர் நம்முடைய புதிய தலைமுறைய அந்த பத்திர ஊடகத்து செய்தி 3ம் தான் என்னை வெற்றி பெற வைத்தது. ஆகவே இது ஒரு கொலை அல்ல, ஒரு ஆணவ கொலை அல்ல, தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஒரு சார்பாக இது விடயத்தை நீங்கள் தமிழக மக்களுக்கு கொண்டு போக வேண்டும். தனிச்சட்டம், சிறப்பு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, புலனாய்வை பொறுத்தவரை தனியாக இதற்கென்று ஒன்று போடப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. போடல இல்லை, சரியாக விசாரிக்கவில்லை. துரைக்குமார் அவங்க அப்பா இருக்காருங்க, அந்த ஷர்மிளாவுடைய அப்பா துரைக்கண்ணு, அவர் திமுகவை சார்ந்திருக்கிறவர். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொழிற்சங்க தலைவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அவர்களும் திமுகவுடைய பெரும்புள்ளிகளும் ஈடுபட்டிருக்காங்க எங்களுக்கு செய்தி. அந்த பெரு அதை முறையாக புள்ளி விசாரணை பண்ணணும். நாம் ஒருத்தர் தப்பானு சொல்ல மாட்டேன். நான் பீயிங் அட்வொகேட்டு, ஐ எம் ஃபைட்டிங் ஃபார் ஜஸ்டிஸ். என்ன, நான் டிஃபென்ஸ்லேயே வருவேன், ப்ராசிக்யூட்டராக வருவேன்.
பட் அல்டிமேட் கோல் இஸ் டு ஃபைண்ட் த ட்ரூத் தான். அல்டிமேட் கோல் இஸ் ட்ரூத் தான். ட்ரூத் ஃபைண்டிங் தான் எப்பயுமே. அதில் வந்து பிரவீனோட இறந்து போகும்போதே ஷர்மிளா ரொம்ப அபட்டமா சொல்லியிருந்தாங்க, எங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது நீங்க செவுத்துல பாத்தீங்கன்னா டிஎம்கேயோட நிறைய மினிஸ்டர்ஸோட எங்க அப்பா எடுத்த போட்டோ மாட்டி இருக்கும். ஆனா நாங்க பிரஸ் போகும்போது அது எதுவுமே இல்ல, எல்லாமே ரிமூவ் பண்ணப்பட்டது. அப்பவே ஏன் இதை வந்து யாருமே இதை ரிப்போர்ட் பண்ணல? ரிப்போர்ட் பண்ற அளவுக்கு அன்றைக்கு வாய்ப்பு இல்லை, அதான் சொல்ல முடியுதுனால. ஏன்னா இப்போ வருண் என்ற நம்முடைய இளம் வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து இங்கேயே இருக்கிறது காரணத்தினால இந்த வழக்கு எடுத்து கொண்டு வந்தார். நான் உடனே நானும் எனக்கு சொந்த ஒரு ஈரோடு, எனக்கு இதற்காக நான் வந்து உட்காந்து ஸ்டடி பண்ணுறேன். அப்போ தான் பார்க்க இந்த மாதிரி வந்து ஒரு கொடுமையை பார்க்குறேன். அப்புறம் அவர் யாரும் கேட்குற போது தான் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். நான் திமுக ஒட்டுமொத்தமாக கூட சொல்ல மாட்டேன். ஆனால் இதில் வந்து அவங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் அவங்க பிரதர்ஸ் எல்லாமே திமுகவோட ஒட்டி இருக்கிறனாலையும் அவருக்கு பின்னணி இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் மட்டுமல்ல, சில வந்து காவல்துறை அதிகாரிகள் மட்டுமல்ல, அரசு வழக்கறிஞர்களே பின்னணி இருக்கிறதா எனக்கு சொல்லியிருக்காங்க இதில். அப்போ அதையெல்லாம் வந்து ஆய்வு செய்யாமல் நான் சொல்லக்கூடாது எப்பயுமே. ஆனால் இருப்பது என்பது உண்மை, அது கண்டுபிடிக்க வேண்டியது பொறுப்பே அவங்களுக்கு தானே. இப்போ இந்த வழக்கு வந்து முறையாக விசாரிக்கப்படணும்னு சொன்னீங்க. ஆமாம், இந்த எந்த பிரிவு வந்து சரியாக விசாரணைக்கு உட்படுத்தலாம்? முதல்ல இந்த வழக்கு வந்து வன்கொடுமை வழக்கு அட்ராசிட்டிஸ். சாதாரண ஐபிசியில் பார்த்தீங்கன்னா பிசிஆரில் சொல்லக்கூடாது, அதில் பழைய காலம். இப்போ அட்ராசிட்டி, அது பேர் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். இது பேரே என்ன, வருமுன் காக்கிற திட்டம். இட்ஸ் எ ப்ரிவென்டிவ் ஆக்ட். சண்டை நடந்ததுக்கப்புறம் வரதெல்லாம் கிடையாது, அதுக்கு முன்னாலேயே வர்ற அப்படி ஒன்று. இப்போ தென்காசியில் ஒரு சின்ன பெட்டி கடையில் மிட்டாய் கொடுக்க மாட்டேன்ட்டான் ஒருத்தன். அப்போ அஸ்ரா கார்டன் சொல்லக்கூடிய ஐஜி வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு, இப்படி பண்ணுறாங்க என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அப்போ நான் உடனே சொன்னேன், என்கிட்ட கேட்குறாங்க, செக்ஷன் 10 எடுத்து பாருங்கண்ணே. ஒரு பகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆதிவாசிகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஆதிக்க சக்தியில் யாராக இருந்தாலும் சரி அந்த ஊரை விட்டு அப்புறப்படுத்த முடியும், அவருடைய சொத்துக்களை வந்து பதிவு செய்ய முடியும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆயுதத்தை கொடுக்க முடியும். அவ்வளோ பிரிவு இருக்குது போகிறாங்க. இது வரைக்கும் யாருமே பயன்படுத்தி கிடையாது. அங்கே பண்ணாங்க. அஸ்ரா கார்டன் சொல்லக்கூடிய நல்ல அதிகாரி வந்து அந்த பிரிவை பயன்படுத்தி அந்த ஆளை தூக்கி வெளியே வச்சார். அது இல்லாங்காட்டி தான் டிவேல்யூவேஷன். இது என்ன சொல்கிற, 2017 முதல் அவன் 2023 அக்டோபர் மாதம் திருமணமாகிற வரைக்கும் தொடர்ந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. ஆனால் காவல்துறை எதிராக இருக்காங்க. அதான் விஷயம். இந்த வந்து லதா சிங் கேஸில் சொல்கிறாரு, நம்ம மார்க்கெட் கட்சி சொல்கிறாரு, பிரிவினை, அதாவது இந்த மாதிரி வழக்குகளில் வந்து பெற்றோருக்கு சார்பாக கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, அது தப்பு தான். ஆனால் எங்களுக்கு வர செய்தி அப்படியே இல்லை. வாட் வி ஆர் ரிசீவிங் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா இஸ் தட் த டிஸ்டர்பிங் ஃபீச்சர் இஸ் தட் த போலீஸ் பீப்புள் ஆர் செப்பரேட்டிங் த கப்புள்ஸ்கிறார். தட் டு இன் அ மேரேஜ் வேர் த தலித் அண்ட் நான் தலித் ஆர் கட்டிங் மேரேஜ் சொல்லி போட்டு எழுதியிருக்காரு. அதை ஒட்டி தான் அவரே கொடுக்குறாரு. We are giving direction to all the district administration that it's a duty on the part of the state administration, district administration to provide a protection to the intercaste marriage couple சொல்கிறாரு. இது 2006. இங்கே 2010 தீபக் குமார் கேஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய வழக்குகள். இப்போ சக்தி வாகினி கேஸ் சொன்ன மாதிரிங்க, யூனியன் ஆஃப் இந்தியா பிரமாதமான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். அப்போ ப்ரிவென்டிவ் ஆக்டாக நீ தடுத்திருந்தா பிரவீனே இறந்திருக்க மாட்டான், கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டான், அவனுடைய காதல் மனைவியும் வந்து இப்போ தற்கொலை படுக்க மாட்டாங்க. இந்த ரெண்டுக்குமே காரணம் காவல்துறையும் ஆதிக்க சக்திகளுங்கிறது தான். ஆமாம் போட்டாங்க. இதில் வந்து இல்லை அப்படி இல்லை, அப்ளை பண்ணலாம். இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் ரைட். எப்பயுமே எப்படின்னா இதில் வந்து ஆன்டிசிபேட்டிவ் பெயில் கிடையாது. எஸ்சிஎஸ்சி ஆக்டை பொறுத்தளவுக்கு செக்ஷன் 18 இஸ் நாட் அப்ளிகபிள். சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்புக்கு அப்புறம் 18A கொண்டு வந்து மாற்றியாச்சு. தேர் இஸ் நோ ஆன்டிசிபேட்டரி பெயில் அட் ஆல் அண்டர் செக்ஷன் 18A ஆஃப் த எஸ்சிஎஸ்சி ஆக்ட். பட் any application for bail is now filed in the court of the special court. It's a duty on the part of the public prosecutor of the state to give a reasonable accurate time to the victim to come and object. அது இங்கே ப்ராப்பராக செய்யலை. நாங்கள் போய் சண்டை போட்டு தான் எங்களுக்கு வந்து காப்பியை கொடுத்தாங்க. வந்து இது வரைக்கும் 3 முறை நாங்கள் அப்பீல் ஆகிட்டோம். 3 முறையும் அவங்க தயாராக இல்லை போகிறாமே. ஏன்னா அவங்க நோக்கம் என்னன்னா 90 days கொண்டு போயிட்டோம்னா ஸ்டாச்சுட்டரி பெயில் கிடைச்சிடும். இங்கே தான் விசாரணையை முடிக்கலையே. இங்கே இது கிடையாது. நாங்கள் வேறு மாற்ற ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கேட்கலன்னா இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ட்ரையலில் வந்து வி ஹவ் டு சஃபர் லாட். 1 or 2 கேசஸ் நம்ம வந்து இதில் கோகுல்ராஜ் கேஸில் மாதிரி எடுத்தது வந்து ஸ்பெஷல் கேஸாக எடுத்து ஒரு 3.5 ஆண்டு காலம் தொடர்ந்து போராடணும். அதுக்காக எந்த விதமான உதவியும் ஸ்டேட் கவர்மெண்ட் தரல. அந்த வழக்கு எடுத்து நடத்தி முடித்து நான் வெற்றி பெற்று அப்பீலில் வெற்றி பெற வரைக்கும் இண்டிபெண்டன்ட்லி வி ஹவ் டன் வித் ஹெல்ப் ஆஃப் தி அதர் ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷன்ஸ். ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் நாட் டன் நத்திங். அது மாதிரி இப்போ இதில் விட்டோம்னா அப்படி போயிடும். இப்போ சொல்லும்போது சொன்னீங்க காவல்துறை 5 பேர் மட்டும் தான் பேர் கொடுக்கணும். ஆமாம் டீம் வந்து கணக்கு கொடுக்கும்போது நீங்கள் வேற பேர் ஆட் பண்ணக்கூடாது சொன்னீங்க. அப்படின்னு ஒரு மிரட்டல் இருந்தால் சொன்னீங்க. யார் சொன்னா, எந்த அதிகாரி? அதிகாரிக்கான ஆளை வச்சுக்கிறோம்.
லோகநாதன் யோகலட்சுமி யோகலட்சுமி எஸ்ஐயும் ஒரு ஆய்வாளரும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை எங்கிட்ட தொலைபேசி இதே ரெக்கார்டே வச்சுருக்கிறோம். ஏசியாக இருக்கக்கூடிய கிறிஸ்டி இருக்கார், இப்போ அவர் மாற்றியாச்சுன்னு சொல்கிறாங்கன்னு தெரில. அவர் உட்பட நாங்கள் சொல்கிறதான் கேட்கணுங்கிறாங்க. நான் கேட்குறேன், ஒரு பெண்ணுக்கு இப்போலாம் பாதுகாப்பு உங்களுக்கு தெரிஞ்சுக்க 160 சிஆர்பிசிகள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பெண்ணை விசாரிக்கிறதா இருந்தனா, அது இது போல் பாலியல் ரீதியான விசாரிக்கிறதா இருந்தனா, அது வன்கொடுமையாக விசாரிக்கிறதா வீட்டுக்கே போனமே தவிர நீங்கள் ஸ்டேஷன் கூட்டக்கூடாது. இங்கே ஸ்டேஷனில் போய் 2 பேரும் மணிக்கணக்காக உட்காந்துருக்காங்க. கொலைக்கு அப்புறமேல் பெற்றோர் உட்காந்துருக்காங்க. ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. சரி, விசாரணை நடக்கல போகிறாங்க. 164ங்கிறது ஸ்டேட்மெண்ட் கிவன் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட் அண்டர் செக்ஷன் 164(5) ஆஃப் த சிஆர்பிசி. அந்த விசாரணை போகிறதுக்கு முன்னால் மிரட்டுறாங்க. 5 பேர்த்தை தான் நீங்கள் சொல்லணும், அதுக்கு மேலே சொல்லாதீங்கன்னு சொல்லி மிரட்டுறாங்க. சொல்லி முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா மேஜிஸ்ட்ரேட்டை கொடுத்த வாக்கு மூலம் போலீஸ்காரங்க கையில் இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக நாங்கள் எடுத்துருக்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி வழக்குகளில் வன்கொடுமை வழக்கில் அவருக்கு தெரியாமல் நடக்கிறது. அவர் வந்து இதெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துருவார். அங்கே போய் கையெழுத்து போடுவான்னு வச்சுங்க, அந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்காங்க. இல்லை, இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு எங்கிட்ட இருக்குது. யோகலட்சுமி எஸ்ஐ என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸ்க்கு முதல்ல அவங்க அதாவது கல்யாணம் கட்டிட்டு அவங்க பள்ளிக்கரணை ஸ்டேஷன் போகும்போது இருந்த எந்த ஆபீசர்ஸும் இப்போ இல்லை, எல்லாரும் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டாங்க. அதனால அப்போ இருந்த ஆபீசர்ஸ் மேல தான் குற்றம், எங்க மேல எந்த குற்றமும் இல்லைன்ற மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, அந்த தனிப்பட்ட முறையில் பண்ணாங்கல்ல, அவங்கள குற்றவாளி ஆக்கணும். செக்ஷன் 4 சேஸ் இல்லை. செக்ஷன் 4ல் எனி நெக்லெக்ட் ஆஃப் டியூட்டி ஆன் த பார்ட் ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸர் இன்வோக்ஸ் 6 months இம்ப்ரிஸ்மெண்ட். இதில் நீங்கள் எஃப்ஐஆர் போட மறுத்தாலோ, சரியாக போடலனாவோ, படித்து காமிச்சு கையெழுத்து வாங்கலனாவோ, அதெல்லாம் அஃபென்ஸு செக்ஷன் 4ல். ஸோ இப்போ அந்த 4ல் இவங்கள கேட்கல, யார் குற்றம் செய்தார்களோ அவரை கொண்டு வரணும். இப்போ செக்ஷன் 4ல் வந்து டிசிப்ளினரி ப்ரொசீஜர் போட்டிருக்கணும், கேஸ் போடணும். இப்போ இந்த கேஸே சரியாக பண்ணால தான் நாங்கள் அதுக்கெல்லாம் போக முடியல. எல்லாத்தையும் தூக்கி ஃபைட் பண்ண முடியாது. நாங்கள் இண்டிபெண்ட்லி வி ஹேவ் காட் நோ இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி. அவங்க கையில் எல்லாமே இருக்குது. யாரை வேணாலும் கைது பண்ணலாம், விசாரிக்கலாம். ஒரு தனிப்பட்ட முறை விக்டிமே போவாங்க. ஆனால் தான் இந்த சட்டம் கொண்டு 1989ஆம் ஆண்டு வந்து இந்த சட்டத்தை உரிய முறையில் இது ஒரு வன்கொடுமை. இட் இஸ் நாட் அ மியர் அஃபென்ஸ். அஃபென்ஸுங்கிறது மற்ற இடத்துல உண்டு, இது அப்படி இல்லை. வன்கொடுமைனா சம்திங் மோர் தேன் தட் ஆஃப் தி அஃபென்ஸ். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை 89ஆம் ஆண்டு கொண்டு வந்து 2015ஆம் ஆண்டு திருத்தப்பட்டு மேலும் அதுக்கு நல்ல ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ராசிட்டிஸுடைய ஜோனை விரிவுபடுத்தியிருக்காங்க போகிறாங்க. அப்படி படுத்தி கொண்டு எல்லா பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை அரசு தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் செய்ய மாட்டாங்க, சரியாக செய்ய மாட்டாங்க, ஆளுங்கட்சிக்கு சாதமாக இருப்பாங்க. அதனால் தான் ரூல் 4(5)5 வந்து ஒரு இண்டிபெண்ட் எமினன்ட் லாயர் ஹேவிங் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 7 years மேபி அப்பாயின்ட் கொண்டு வந்துருக்காங்க. அதையும் ப்ராப்பராக செய்ய மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தகவலே கிடையாது. இப்போ இந்த வழக்கு முறையாக விசாரிக்காத காவல்துறையினர் கண்டிப்பாக அதான் சொன்னேன். செக்ஷன் 4ல் 6 மாதத்திலிருந்து 1 year வரைக்கும் நடிக்கலாம்ல. 4 அதாவது 6 மாதம் முதல் 1 year வரைக்கும் கொடுக்கலாம் போகிறாங்க. ஆணவ கொலை விசாரிக்கக்கூடியது, இந்த வன்கொடுமை விசாரிக்கக்கூடியது டிஎஸ்பி ரேங்க்ல இருக்கும்போது சொல்லிருக்கீங்க. ஆமாம், ரூல்ஸ் டிஎஸ்பி இந்த சட்டத்துக்கு உட்படுவாரா? கண்டிப்பாக அவர் முறையாக நடத்தலைன்னு அவர் மேலே பண்ணுவோம். நான் கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த வழக்கிலே பண்ண பார்க்குறேன் நான். ஏன்னா தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற வழக்குகள் பூராத்திலுமே இது இந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது, செய்ய மாட்டேங்குது. நானே பார்க்குறேன். செக்ஷன் 4ல் சொல்கிறாங்க, பனிஷ்மெண்ட் ஃபார் நெக்லெக்ட் ஆஃப் டியூட்டிஸ் whoever being a public servant but not being the member of the scheduled caste or scheduled tribes willfully neglects his duties required to be performed by him under this act and the rules made thereunder shall be punishable with imprisonment for a term which shall not be less than 6 months but which may extend to 1 year. அப்படின்னு தெளிவாக சட்டம் இருக்குது. இதெல்லாம் எங்கேயும் நடைமுறையில் வந்ததே கிடையாது. இதுக்கான யார் காவல்துறையை தன் மேலே போட்டுக்குவாங்களா? அதுக்கு நாம் தான் ஆக்ஷன் எடுத்தாங்க. இப்போது இதை தனியாக வந்து முறைப்படி விண்ணப்பம் கொடுத்துட்டு அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போய் அங்கே டைரக்ஷன் வாங்கி டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் நடத்த வச்சு அப்புறம் கேஸ் போடணும். நம்ம கேஸே ஒழுங்காக பார்க்க முடியல, எங்கே போய் சொல்கிறது? அப்போ இதுக்கு தான் நான் சொல்கிறதுனா, சமூக நீதி அரசு என்பது வெறும் இந்த கொள்கைகளில் மட்டும் பேசுவதில்லை, நடைமுறையில் பண்ணுங்கிறதா. காவல்துறையே சாதியமாக இருக்கிறது என்பதுக்கு இதெல்லாம் வந்து உதாரணமாக இருக்கு. போகிறாங்க அது வந்து உடனே போடல, இப்போ வெறும் 174 தான் போட்டாங்க ஃபஸ்ட்டு. அதை ஆல்ட்ரு பண்ணி 306 போடணும்னு கேட்குறோம். சந்தேகம் பண்ணுறது தான் 174ங்கிறது எப்பயுமே. அதை நீ இந்த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் யூ மே ஃபைண்ட் அவுட் தட் சம்திங் மோர் இஸ் தேர், தட் இஸ் த ஹராஸ்மெண்ட். ஆனால் அபட்மெண்ட் டு கமிட் சூசைடுங்கிறது வந்து ஒருத்தனை கொலை செய்வது, ஒரு தற்கொலை செய்வதற்கான தூண்டுதல்ங்கிறது there are 3 aspects are there. செக்ஷன் 107, 109ல் வருது போகிறான். இண்டியூஸ் ஒருத்தர் போய் நீ சாகுடான்னு சொல்கிறது ஒன்று,
டு ஃபெசிலிட்டேட் ஃபார் த கமிஷன் ஆஃப் அபார்ட்மெண்ட் கமிஷன் கண்டினியூஸ் ஹராஸ்மெண்ட்டு. இப்போ நான் ஓ ராஜா கேஸ் நடத்துகிறேன். ஓ பன்னீர்செல்வம் இருக்கார்ல, அப்படி தம்பி ஓ ராஜா வந்து பெரியகுளத்தில் தென்கரை காவல் நிலையத்தில் ஒரு பூசாரி இப்படி தான் கண்டினியூஸாக தொந்தரவு பண்ணி அவனை கொடுமைப்படுத்தி அவன் சூசைட் நோட் எழுதி போயிட்டான். ஓ பன்னீர்செல்வத்தின் தம்பி ஓ ராஜான்னு சொல்லி ஒரு 7 பேரப்பட்டான். அதில் 3 போலீஸ்கார பேரே வருது. இந்த கேஸை வாபஸ் வாங்கலைன்னா உன் மேலே திருட்டு கேஸ் போடுவேன்னு சொல்கிறாரு ஒரு டிஎஸ்பி உமா சேகர், இன்னொரு இளங்கோவன். அந்த 3 பேர்த்தையும் நான் சேர்த்துனேன். அஃப்கோர்ஸ் ஐ ஃபெயில். நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஃபைட் பண்ணேன். அவரே சேர்த்த போட்டேன். ஏன்னா அவர்களும் சேர்ந்து தான் பண்ணிருக்காங்க. அவர்களுக்கு ஆதரவாக நான் சொல்கிறான், நான் நீ சீஃப் மினிஸ்டருடைய தம்பி மேலே கேஸ் கொடுக்குறோன்னா வாபஸ் வாங்கினா உன் மேலே திருட்டு கேஸ் போடுவேன்னு சொன்னான். அதே மாதிரி திருட்டு கேஸ் போட்டுருக்கானுங்க. அவன் என்ன பண்ண இதெல்லாம் பார்த்து எடுத்தான். அப்போ நான் சாகிறது தான் வழி உங்களுக்கு அப்படின்னு போட்டு தக்கலை பிடிக்கிறான். வாட் டஸ் இட் மீன்? எ கண்டினியூஸ் ஹராஸ்மெண்ட் லீட்ஸ் டு தி அபார்ட்மெண்ட் டு கமிட் சூசைட். தட் இஸ் ஆல்சோ கமிங் அண்டர் செக்ஷன் 306 IPC. இப்போ அந்த ஷர்மிளா வந்து என்னவா போடணும்னு கேக்குறேன். 306 போடணும். 306 கொலை வழக்கு தற்கொலைக்கு தூண்டுதல் அப்படி போடணும். நாட் அ பியர் கமிஷன் ஆஃப் சூசைட். எஸ் 306 தூண்டுதல். அப்போ கோகுல்ராஜ் வழக்குல வந்து தமிழக அரசு எந்த உதவியும் செய்யல அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஆமா. சோ இந்த வழக்கு தமிழக அரசு என்ன மாதிரி உதவி செய்யணும்? உதவினா எனக்கு வந்து என்ன, இப்போ நான் வந்து ஈரோட்லேருந்து வரேன். நான் இப்போ சப்போஸ் என்ன அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் ஈரோட்லேருந்து மதுரைக்கு போனேன். 2 டோல்கேட் மாற்றி போகிறேன். ஒரு முறை போனால் எனக்கு 6000 செலவாகும். டில் டேட் தே ஹவ் நாட் ப்ரொவைடட் சிங்கிள் பை ஃபார் மீ. சட்டம் என்ன சொல்லுது? அரசு வழக்கறிஞரை காட்டிலும் சிறப்பு வழக்கறிஞருக்கு அதிகமாக தொகை தருன்னு சொல்கிறாங்க. நான் வழக்கு நோட்டீஸ் கொடுத்தே இருக்கிற இது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ரெமடேஸ் தர மாட்டேங்கிறாங்க. எனக்கு நிறைய வழக்குகள் இருக்குது. எனக்கு ஒரு சமூக பார்வை இருக்குது. ஐ எம் அ கம்யூனிஸ்ட் லாயர். எனக்கு யாருடைய இதுவும் தேவையில்லை. நான் என்னுடைய சொந்த இதுக்காக சேருவேன். சமூக மாற்றம் என்பது சாதியை ஒழிப்படுத்த அணுகிருக்குன்னு நம்புறவன் நான். ஆகவே எனக்கு எதிர்பார்ப்புலாம் கிடையாது. எனக்கு நானே சொந்தமாக வருவேன். எனக்கு வழக்குகள் நிறைய இருக்கு போகிறேன். ஆகவே நான் சமாளிச்சுக்கிறேன். எப்படி ஒரு அரசாங்கம் வந்து ஒரு அரசு வழக்கறிஞரை போடுறவருக்கு வந்து போக்குவரத்துக்கு தரமாட்டேன், மாதம் இப்போ அவருக்கு போகிறதுக்கு டோல்கேட்டுக்கு நான் வந்து பாஸ் தர மாட்டேன் சொன்னால் என்ன அர்த்தம்? இது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சமாளிச்சுக்குவேன். எனக்கு நிறைய வழக்குகளுக்கு போகிறாமே. ஆனால் ஒரு நல்ல வழக்கறிஞர் ஒருத்தர் தயார் பண்ணுறோம். அவரை வந்து எப்படி வருவார்? இருக்கலாம் வருவார். அப்போ இந்த சமூக நீதி என்பது எங்கே இருக்குன்னா, இது போன்ற வழக்குகளில் தண்டிக்கப்பட்டால் தான் சமூகத்தில் கொஞ்சமாக அச்சம் ஏற்படும். இப்போ எங்கள் பகுதி கொங்கு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யுவராஜ் என்பவன் தண்டிக்கப்பட்டு 3 வாழ்நாள் சிறை கொடுத்த காட்டி தான் கொஞ்சம் அச்சம் இருக்கா அங்கே போகிறான். அப்பயும் அது ஒன்றும் பெருசாக நடக்கல. ஒன்று வந்து அதுக்காக நம்ம கேட்கணும். சிபிஐக்கு மாற்றணுன்றீங்க. ஃபர்ஸ்ட் சிபிசிஐடி கொண்டு வந்தாலும் பரவாயில்லையா? பரவாயில்லனா சிபிசிஐடி கொண்டு வந்து ஒரு நல்ல புலனாய்வு அதிகாரி பண்ணு சொல்கிறோம். இம்பார்ஷியல் இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி ஷுட் பி அப்பாயிண்டட். ஏன்னா உங்களுக்கு அதிகாரிகள் பல பேர் இருக்காங்க. நானே ஓப்பனாக சொல்ல சாதியமாக தான் இருக்காங்க பல பேர். அதுலேருந்து விடுபட்டு இருக்கிற நல்ல ஆட்கள் இருக்காங்க. ஒரேடியாக நான் குறை சொல்ல முடியாது. இப்போ நான் நடத்தின கோகுல்ராஜ் கேஸில் கிறிஸ்டன் ஒருத்தர் வந்தார், டிஎஸ்பி. இந்த கேஸ் நடத்தும்போது வந்தார். ரொம்ப அற்புதமாக செஞ்சார். விஷ்ணுபிரியா தான் வந்து சிஎஸ் கமிட்டட் சூசைட். அதுக்கப்புறமேல் வந்தவங்க ஸ்டாலின் ஒருத்தர் வந்தார், கோயம்புத்தூர்லேருந்து வந்தார். அதுக்கப்புறமேல் வந்து இந்த கேஸ் நடத்தும் போது எங்களுக்கு வந்து நல்ல அற்புதமான ஒரு டிஎஸ்பி ஒருத்தர் கிடைச்சார், கிறிஸ்டின் சொல்லிட்டு. ஒருத்தர் கேசவன் ஒரு கான்செப்ட் தான் அவர் அற்புதமாக உதவி செஞ்சாங்க எங்களுக்கு. அதனால் நம்ம எல்லாத்தையும் நான் குற்றச்சாட்ட மாட்டோம். அதுலேயும் நல்லவர்கள் இருக்காங்க, திறம்பட செய்யக்கூடிய இருக்காங்க. எனக்கு தேவை ரூல் ஆஃப் லா தான். வேர் ஆல் கவர்ன் பை ரூல் ஆஃப் லா. தமிழ்நாட்டை வந்து ஆள்வதுக்கு வந்து நம்ம முக ஸ்டாலினாக இருக்கலாம் அல்லது நரேந்திர மோடியாக இருக்கலாம். பட்டு யூ ஆர் ஆல்சோ கவர்ன்ட் ஒன்லி வித் ரூல் ஆஃப் லா. நீ சட்டத்தின் ஆட்சியை தவிர ஒரு தனிப்பட்ட மனிதர்கள் ஆட்சி கிடையாது. சட்டம் சொல்லிக்கிறது போகிறான், விதி சொல்லுது, அதையே செய்ய மாட்டேங்கிறீங்க. அதுதான் எங்களுக்கு கேள்வியே போகுது. காவல்துறை என்பது 2006ஆம் ஆண்டு வந்து பிரகாஷ் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற கேஸில் ஒரு டிஜிபி கேஸ் போட்டார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த சட்டம் வந்து இன்றைக்கி இருக்கிற வந்து காவல் சட்டம் என்பது 1861ஆம் ஆண்டு போலீஸ் ஆக்ட் போட்டாங்கள்ல, பிரிட்டிஷ் ஆக்ட்ஸ், அது வந்து ஒடுக்குமுறைக்காக போடப்பட்டது. இந்தியாவில் கூடிய தேசிய போராட்டத்தை ஒடுக்குவதற்காக உருவப்பட்ட ஒரு காவல் சட்டம். அந்த காவல் சட்டம் தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி மாற்றலை, அதை மாற்ற சொல்லி உத்தரவு போட்டாங்க பிரகாஷ் சிங் கேஸில். அது மட்டும் இல்லை, அதாவது இன்வெஸ்டிகேஷனையும் லா அண்ட் ஆர்டரையும் பிரின்னு சொல்கிறாங்க. நீ ரெண்டாக செப்பரேட் பண்ணு. லோக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்தால் உடனே போய் நிற்கணும். அப்போ ஒரு மர்டர் ஆகி போயிடும், யாருக்கு விசாரிப்பா? ஸோ தி போலீஸ் இன்ஸ்டிடியூஷன் ஷுட் பி செப்பரேட்டட். ஒன் பை தி இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி, அவங்களுக்கு அதுதான் வேலை. இன்னொன்று வந்து லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் பார்க்கணும். அப்படி பிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் பிரிக்கலையே. உத்தரவெல்லாம் இருக்குது, எங்கே பிரிச்சிருக்காங்க? ஆகவே தான் லோக்கல் காவல்துறை என்ன சொல்கிறாங்க, லோக்கலில் ஆளுங்கட்சிக்காரனாக இருந்தால் அவனுக்கு கண்ணு பயப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் தான். ஸோ காவல்துறையிலையும் நீங்கள் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டியது, சென்சிட்டைஸ் பண்ணணும், கான்ஸ்டியூஷனை கேட்கணும். கான்ஸ்டியூஷனை நான் கருப்பு சட்டை போட்டேன், காக்கி சட்டை போட்டீங்க, நீங்கள் ஊடகவியலாளர், we are all governed with the rule of law.
நாம் வந்து இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை தான் நமக்கு உயர்ந்தே தவிர சாதி மதம்லாம் கிடையாது. இப்போ நீங்க இந்த வழக்க சிபிசிஐடி நல்ல அதிகாரி மாற்றணும் அப்படின்னா சிபிஐ மாற்றணும் கேட்குறீங்க. இந்த அரசு மீதோ இந்த விசாரணை அமைப்பு மீது நம்பிக்கை இல்லைன்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், சந்தேகமே கிடையாது. இன்றைக்கு இருக்கிற காவல்துறை, குறிப்பாக நம்முடைய தமிழக முதல்வர் தேர்தல் இருந்தார், பரவாயில்ல. இப்போ இந்த ஊடகத்தின் மூலியமாக முந்தி கலைஞர் இருந்தார். ஒரு செய்தி வந்துன்னா கூட காலில் தெரிஞ்சுக்குவார் உடனே. அவருக்கு இருக்கிற திறமையாக தான் என்ன ஊடகம் சொல்லி கேட்பார். அதே போல் தமிழக முதல்வர் சிறந்த முறையில் நீங்கள் கொண்டு வந்திருக்கிற பல விஷயங்கள் நாங்கள் பாராட்டுறோம். பெண்களுக்கான உரிமை தொகை கொடுத்தது, மாணவர்களுக்கு சாப்பாடு போடுறது, பஸ்ஸில் போட சொன்னது, இதெல்லாம் நான் பாராட்டுறோம். அதோடு சேர்ந்து நமக்கு இந்த சமூகத்தில் சமத்துவம் வரணும்னு சொல்கிறோம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் த பேஸ் ஆஃப் காஸ்ட், க்ரீட், செக்ஸ், ரிலிஜன் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் சொன்னீங்களே, அந்த ஒரு பாகுபாடற்ற ஒரு சமத்துவம் வரணும்னா இன்றைக்கி பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய முழு உரிமை தான். அதில் சந்தேகமே கிடையாது. பெண்களுக்கு என்னைக்கு சம உரிமை கிடைக்கிறதோ சகல வாழ்வில் அதுதான் உண்மையான. ஆமாம், அது சொல்லிட்டேன். நான் இந்த வழக்கை பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளும் ஏசி கிறிஸ்து போன்றிருக்கக்கூடியவர்களும் இந்த வழக்கை முறையாக அவர்கள் சட்டப்படி, வன்கொடுமை சட்டப்படி அவர்கள் விசாரிக்க காரணத்தினால்தான் இந்த கொலையும் நடந்திருக்கிறது. பிரவீனுடைய ஆணவ கொலையும் நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு ஷர்மிளாவும் தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றினாலும் கூட முறையான பாரபட்சமில்லாத ஒரு புலனாய்வு அதிகாரியை போடணும்னு கேட்குறோம். அப்படி இல்லாவிட்டால் இது சிபிஐக்கு தான் மாற்றணும்னு கேட்குறோம். நன்றி சார். தேங்க்ஸ் சார். ரொம்ப உண்மையிலே எனக்கு என்னென்னா டவுனுக்குள்ள நடந்து யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஒரு அக்கிரமம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னன்னா அந்த பெண் பிள்ளையை நம்மளால் காப்பாற்ற முடியுங்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கூட நான் இத்தனை எம்எஸ்எஸ்ல பேச வந்தேன். அன்றைக்கி லா காலேஜ், இந்த எல்லா காலேஜ்லையும் வந்த பெண்கள் வந்தாங்க. அன்றைக்கி புனித பாண்டி வந்திருக்காரு. அவர்னால தான் கடைசியாக பேசுகிறோம். அஜிதா எல்லாம் பேசுகிறோம். அந்த பொண்ணை உட்கார வச்சு தைரியம் கொடுக்க வைக்கிறேன். நம்ம கௌசல்யா கூட வந்திருந்தாப்புல, கூட வச்சுட்டு அவ்வளோ தைரியம் கொடுத்து பேசுகிறேன். நான் வந்து ஆர்கியூ பண்ண போகும்போது அந்த பொண்ணு இத்தனை கூட வருது. என்னால் சகிச்சிக்க முடியல. என்னால் இந்த அதிகாரி மேலே போகிறோம். ஆமாம் சார், அப்போ அவன் பண்ணாலும் கூட நான் செய்வேன் சார். ஐ வில் டேக் அப் தட் அண்ட் ஐ ஃபைல் அ ப்ரைவேட் கம்ப்ளைண்ட். போடுங்க சார். இல்லையே, இங்கே தான் இருக்காங்க வீட்லையே. அதைத்தான் சார் இவங்க வந்து அவங்க கொடுத்துருக்கிற விண்ணப்பம் இருக்குது சார். உங்களுக்கு அந்த பொண்ணு அனுப்பிச்சது என்ன, நான் சொல்கிற மாதிரி இப்படித்தான் நீ சொல்லணும்னு சொல்லி போலீஸ்காரன் கூப்பிட்டு பண்ணுறாங்களாம். 5 பேருக்கு மேலே கொடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்களாம். எல்லாத்துக்கும் மேலே போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துல அதையும் வித்ரா பண்ணி போனீங்க. இதை வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட 164 ஸ்டேட்மெண்ட்ல எல்லாமே சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட் வந்து எப்படி போலீஸ்க்கு போயிடுச்சா சார்? அந்த போலீஸ்க்கு வாங்கலாம், சட்டப்படி வாங்கலாம். ஆனா அந்த சொல்லிட்டு வராங்க வெளியே கைது வாங்குறாங்க. அப்படியே எடுத்து போலீஸ்கான கொடுத்தாங்க. ஆமா, என்ன கொடுத்தாங்க அப்படினா என்னத்த சார் அது அவர்கிட்ட இருக்கு. அவரோட அவங்க எஸ்ஐ they are entitled to get it எப்படினா legally by giving a petition to the court they can get a copy. அவங்களுடைய வாக்குமூலம் தேவைப்படுதுங்கறத கேட்கலாம், வாங்கலாம். ஆனா முன்னாலே வாங்கி போறதுக்கு நான் இது என்ன சொல்லுக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கு பின்னாலே ஒரு நாளைக்கு இல்லையா சார்? செத்து அவர் இறந்ததுக்கு என்ன சார் என்னால் காரணம் இருக்காங்க? ஏன் சார் அப்படி கண்கொத்தி மாதிரி பார்த்தாங்க? அவங்க போகலாம் பார்த்தேன். எப்படிமா இறந்தாங்க நான் கேட்குறேன் அவங்ககிட்ட. இல்லைன்னா நாங்களாச்சும் அமைப்பில் இருக்காங்க, நம்ம தோழலாம் இருக்காங்க, கொடுத்துக்கலாம்னு சொன்னபோது கூட இல்லைங்க அப்படி பாட்டு பாத்ரூம் போகிறேன்னு சொல்லி போனவோ டக்குன்னு பண்ணிட்டாங்கிறாங்க. அது வரைக்கும் அப்படி பார்த்துருந்தேன்னு சொன்னேன். நாங்களே பார்த்தோம். நீதிமன்றத்துக்கு வர வச்சுருந்தேன். நான் எப்பயுமே நீதிமன்றம் வரல வைப்பேன், வந்து நின்று பார்க்க சொல்லுவேன் எப்பயுமே. ஏன்னா அவனுக்கு தெரியாதில்லை. இப்போ நான் அந்த மாதிரி பேசும்போது தான் தெரியும். அந்த மாதிரி வரவழைக்கிறேன். எம்எஸ்டபிள்யூ நடத்தின அந்த பெரிய கூட்டத்தில் கூட அந்த பொண்ணை உட்கார வச்சு அதையே பேச வைக்கிறேன். ஆனால் ரெக்கார்டு எடுத்து போகிறாங்க. ரெக்கார்டு கௌசல்யா கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறேன். ஐ நாட் ஏபிள் டு டைஜஸ்ட் இட் ஆக்சுவலி. கொடுக்கலீங்க, அதான் பிரச்சனைங்க. அவங்க பாதுகாப்பு தரணும். நீ சர்க்கார் பார்த்தா அதான் உங்களுக்கு இவங்க கொடுத்தாங்க. சைக்காலஜி வச்சுருக்காங்க போகிறாங்க, கவுன்சிலர்ஸ்னு வச்சுருக்காங்க. எஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். Act mandates that government should provide all the facilities. இது வந்து சட்டம் வந்து சொல்லுது கவர்மெண்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். அவங்க பேசிக்கான பாதுகாப்பே தெரியல. வாய்ப்பு இருந்தால் அந்த சக்தி வாகினி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு கேஸ் சொன்ன 2018 இதில் போட்டால் வந்துடும் உங்களுக்கு. சக்தி வாகினி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018 ஜஸ்டிஸ் சந்திரசூட்டால் இருக்கிறார். பியூட்டிஃபுல் ஜட்ஜ்மெண்ட் சார். புரியுங்க ஜட்ஜ்மெண்ட் 2018
போடுங்க சார், அப்படியே கிடைக்கும். பிரமாதம். எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, நானே போட்டு விட்றேன். நீங்கள் இவருக்கு போட்டு விடுங்க. நான் கொடுத்தேங்க வந்து ஜட்ஜஸ் கொடுத்தேன். அதே மாதிரி 2021 இதே சந்திரசூர் கொடுத்தது பாம்பே ஹரிபாய் பாம்பே வெர்சஸ் சத்யநாராயண கேஸ், பியூட்டிஃபுல் ஜட்ஜ்மெண்ட். இதை பற்றிலாம் எப்படி இந்த காவல்துறை தான் டைல்யூட் பண்ணுறாங்க அப்படின்னா சொல்லி தயவுசெய்து இனிமேலாம் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை விஷயம் இருக்குதுங்களா அவங்களுக்கு. ஓகே, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.